So he didn't give me the indication to go ahead with the usual message that I should be preaching this morning. ஆதலால் கர்த்தர் நான் இந்த காலைவேளையிலே எந்த செய்தியிலிருந்து நான் தொடர்ந்து பிரசங்கித்திருக்க வேண்டுமோ அதை நான் தொடரும்படியாக என்னை வழிநடத்தவில்லை. He wants to speak to us all. ஆனால் நாம் எல்லாரோடும் இந்த காலைவேளையிலே அவர் பேச விரும்புகிறார். Familiar passage. நாம் அறிந்ததான ஒரு வேத பாகம். But sometimes familiarity breeds contempt, and it shouldn't be the case here because God is speaking. சில வேளைகளிலே ஏதாவது ஒன்றை நாம் பழகிவிட்டால் அதனாலே நமக்கு தெரிந்தது நினைத்து விட்டு அசட்டை பண்ணுகிறோம். ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்தை பொறுத்த அளவில் அப்படி இருக்கக்கூடாது. I think as the Lord emphatically placed it in my heart, I am sure and confident that God is communicating Himself, sending a message to you, every one of us, because the days we face are evil. அதனால் கர்த்தர் நிச்சயமாக நம்மில் ஒவ்வொருவரையும் குறித்து கரிசனையாகவும் கவலையாகவும் இருக்கிறதுனாலே இதை அவர் அழுத்தமாக இந்த காலவெளியிலே நம்மில் ஒவ்வொருவருக்கும் ஒரு செய்தியாக சொல்லுகிறார். ஏனென்றால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்கள் வெறும் பொல்லாதவை. We enjoy the presence of God here. Holy Spirit is moving. இங்கே நாம் தேவ சமூகத்திலே பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதத்திலே தேவ பிரசன்னத்தையும் உணர்ந்து அதை அனுபவிக்கிறோம். Just outside the four walls of this hall. ஆனால் இந்த வளாகத்தின் 4 சுவர்களுக்கு வெளியே போகும். The world has rejected the crucified Christ has been rejected outright by the world. இந்த சிலுவையில் அறையப்பட்டதான நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகமானது முற்றிலுமாய் நிராகரித்து they had denied totally the deity of Jesus Christ. அவர்கள் முற்றிலுமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தெய்வத்துவத்தை நிராகரித்து தள்ளிவிட்டார்கள். That's what the David is doing, and he has to do that so that he might bring the false man as the Antichrist instead of Christ. The Antichrist is not opposed to Christ. He will show I am the Christ. பிசாசானவன் அதை தான் செய்கிறான். அவன் உண்மையான கிறிஸ்து இயேசுவை மனிதர்களை தள்ளிவிட செய்வான். அதுக்கு பதிலாக அவனுடைய கள்ள மனுஷனாகிய அந்தி கிறிஸ்துவை, இயேசு கிறிஸ்துக்கு எதிர்த்தவனாகிய அந்தி கிறிஸ்துவை அவன் தான் கிறிஸ்து என்பது போல போலியாக கொண்டு வருவான். We all have got plans now. நம்ம எல்லோருமே இப்பொழுது வாழ்க்கையில திட்டங்கள் உண்டு. We think of our future. நம்முடைய குடும்பத்தை குறித்தும் நம்முடைய எதிர்காலத்தை குறித்தும் சிந்திக்கிறோம். Just a week away, the school is going to start. ஒரு வாரம் கழித்த பிறகு சிறு பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறது. Our business, our life, அவர்களுடைய படிப்பு, நம்முடைய வியாபாரங்கள், நம்முடைய வாழ்க்கை. But as a child of God, our constant aim now must be focused upon the coming of the Lord. ஆனால் கர்த்தருடைய பிள்ளையாக, தேவனுடைய பிள்ளையாக நம்முடைய தொடர்ச்சியான கவனம், நம்முடைய எண்ணம் எல்லாம் ஒன்றாய் தான் இருக்க வேண்டும். நம்முடைய நோக்கம் கர்த்தருடைய வருகையிலே காணப்பட வேண்டும் என்று இருக்க வேண்டும். Ireland and Germany are no different from India. அதாவது in one way. ஒரு விதத்திலே ஜெர்மனி தேசமா இருந்தாலும் அயர்லாந்து தேசமா இருந்தாலும் இந்தியாவிலிருந்து ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. What's going to happen there is going to happen here. அங்கே என்ன நடக்க போகுதோ அதேதான் இங்கே the tribulation is going to be over the whole world. ஏனென்றால் உபத்திரம் வரும் பொழுது முழு உலகத்துக்கும் இந்த உபத்திரம் வரும். The cashless society, பணமில்லா அல்லது நோட்டு இல்லாத சமுதாயம், and then the digitalization, அதன் பிறகு எல்லாமே facial recognition மூலமாக பணம், AI, அதாவது முகத்தை அடையாளம் காணுதல், AI. The world is pressurizing this throughout everywhere. எங்கே பார்த்தாலும் இந்த உலகமானது அதையெல்லாம் அழுத்தமாக கொண்டு வருகிறது. We are a holy people chosen by God for God. நாமோ தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட, தேவனுக்கு தெரிந்தெடுக்கப்பட்ட பரிசுத்த Lord Jesus Christ. அப்படி நம்பிக்கை எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. Those of you who attended 2 weeks ago and then the earlier week, I going through Paul's letter to Ephesians, we had seen as to how it's only one body of people, God's people, God by His Spirit is making. அதாவது இந்த முந்தின வாரத்திலே எபேசியருக்கு நிருபத்திலிருந்து நான் இந்த செய்தியை எடுத்த பொழுது நான் எப்படி நாம் எல்லோரும் அதாவது ஒரே ஒரு கூட்டமாக இயேசுவினாலே ஒரே ஒரு கூட்டமாக ஒரே ஜனமாக கட்டப்படுகிறோம் என்பதை குறித்து நான் பிரசங்கித்தேன். It's one body by that one Holy Spirit being prepared. ஒரே பரிசுத்த ஆவியானவராலே ஒரே சரீரமாய் நாம் எல்லோரும் ஆயத்தமாக. So one is in USA, one is in Russia, one is in Germany, one in Ireland. All over the world, God has got His own people redeemed by the blood of the Lamb. ஒருவர் ரஷ்யாவிலே இருக்கலாம், ஒருவர் அமெரிக்கா ஐக்கிய தேசத்திலே இருக்கலாம், ஒருவர் ஜெர்மனியிலே இருக்கலாம், ஒருவர் அயர்லாந்திலே இருக்கலாம், ஒருவர் இந்தியாவிலே இருக்கலாம். எங்கே இருந்தாலும்
அகில உலகிலேயும் தேவன் அவருடைய ஆவியினாலே The head. ஜனத்தை The ஆயத்தப்படுத்தினார். head is in the invisible realm. The Lord Jesus Christ is in the heaven of heavens. தலையாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அதரிசனமான வானங்களிலே வானாதி வானங்களிலே When வாசமாயிருக்கிறார். he comes, when he descends, அவர் வரும்பொழுது, அவர் இறங்கி வரும்பொழுது, the dead in Christ being raised and the living that are in Christ being quickened together, the body will be fully released. The head and the heads, people, the body of Christ will be joined together forever and ever, never to part. அவர் இறங்கி வரும்பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இறங்கி வரும்பொழுது, தலையாகிய கிறிஸ்து இயேசு அவருடைய சரீரமாகிய சபையாராகிய நாமும் பிரிக்க முடியாமல் என்றென்றைக்கும் இணைக்கப்பட்டிருப்போம். அவர் என்றென்றைக்கும் அரசாளுவார். You have to ask Joel separately. You have to ask Santosh separately. And Karen separately. How they were feeling, thinking about their wedding, how they were preparing. அதாவது சகோதரர் சந்தோஷன், சகோதரர் ஜோயலையும் தனிமையாய் நீங்கள் கேட்க வேண்டும். உங்களுடைய திருமணத்துக்கு நீங்கள் ஆயத்தமாகும் பொழுது, அதுக்காக காத்திருக்கும் போது எப்படி So we must be preparing ourselves for the wedding day. The marriage of the Lamb is come. அதே விதமாக தான் நம்முடைய ஆவிக்குரிய திருமண நாளுக்காக, ஆட்டுக்குட்டியின் மன நாளுக்காக நாம் எல்லோரும் ஆயத்தமாக வேண்டும். அது வந்திருக்கிறது. The bridegroom is ever ready. அது மணவாளன் என்றும் ஆயத்தமா இருக்கிறார். We are to be prepared yet by the Holy Spirit. நாம் தான் இன்னும் பரிசுத்த ஆவியினாலே ஆயத்தமாக்கப்பட வேண்டும். So the date is not fixed. இன்னும் அவர் தேதியை No one knows the date. But தேதி என்ன தேதி எந்த நாள் என்று யாருக்கும் தெரியாது. To be ready because the time is running out. ஆனால் காலம் செல்லுகிறதுனாலே நாம் மிகவும் ஜாக்கிரதையாகவும் ஆயத்தமாகவும் இருக்கிறோம். So God stands committed to us totally. தேவன் முற்றிலும் நமக்கு அர்ப்பணித்து காணப்படுகிறார். 100%. 100%. And He wants the same commitment from us also. தேவன் நம்மிடத்திலிருந்து கூட அதே அர்ப்பணிப்பை தான் எதிர்பார்க்கிறார். So Paul writing to Philippians, he says, it's God who works in you. So you work out your own salvation with fear and trembling. பவுல் பிலிப்பியர் நிருபத்திலே சொல்கிறார், உங்களுக்குள்ளாய் கிரியை செய்வது தேவன் தாமே என்பதனாலே நீங்கள் உங்களுடைய ரட்சிப்பை பயத்துடனும் நடுக்கத்துடனும் செயல்படுத்துங்கள். God is working in us. தேவன் நமக்குள்ளாய் கிரியை செய்கிறார். We need to give ourselves to God for Him to fulfill His work in us. அவர் தேவன் தன்னுடைய நோக்கத்தை நமக்குள்ளாய் நிறைவேற்ற நாம் தான் நம்மை அவர் Without our cooperation, without our understanding, without our giving place for God, God can do nothing in our lives. நாம் தேவனுக்கு நம்மை கொடுக்காவிட்டால், நம்மை ஒப்பு கொடுக்காவிட்டால், நாம் அவரோடு ஒத்துழைக்காவிட்டால், முற்றிலுமாய் நீ என்ன வேண்டுமானாலும் செய்யும் என்று விட்டு கொடுக்காவிட்டால் அவரால் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. I don't find any promise in the Bible as unconditional promise. அதாவது பரிசுத்த வேதாகமத்திலே நான் அதாவது நிபந்தனையற்ற ஒரு வாக்குத்தத்தம் என்று சொல்லி ஒரு வாக்குத்தத்தத்தை கூட எல்லாம் காண முடியவில்லை. Love, it's an unconditional love, they would say. I don't accept that. அதாவது அநேகர் சொல்லுவார்கள் தேவனுடைய அன்பு அகாப்பே அன்பு, நிபந்தனையற்ற அன்பு என்றெல்லாம் சொல்லுவார்கள். நான் அதிகமாக ஏற்றுக்கொள்வதில்லை. அவர் நேசித்தவர்தான், உண்மைதான். Knowing the worst about us, he still loved us. நாம் எவ்வளவு மோசமானவர்கள் என்று அறிந்தும் கூட நம்மில் அன்பு கூறுகிறார். What for? எதற்காக? For that one condition. அந்த ஒரு நோக்கத்துக்காக. You shall love the Lord your God with all your heart, with all your soul, with all your mind. Him only you shall serve. ஒரு நிபந்தனையுடன், அது என்னவென்றால் நீ முழு இருதயத்தோடும் தேவனாகிய கர்த்தரில் நீ முழு இருதயத்தோடும் பலத்தோடும் ஆத்மாவோடும் தேவனாகிய கர்த்தரில் நீ அன்பு கூர்வாயாக, அவர் ஒருவரே நீ சேவிப்பாயாக என்ற நிபந்தனை. It's one-sided love, there is no relationship. அதாவது அன்பு என்று ஒரு உறவு என்று சொல்லும் பொழுது ஒருவர் மாத்திரம் நேசித்தால் அது உறவே இல்லை. Must share that love equally. இருவரும் ஒருவர் மேல் ஒருவர் சமமாக அன்பை வைத்திருக்க வேண்டும். Am I right, Joel? Am I right, Joel? Right? It's true, isn't it? That's what the relationship is all about. ஆகையால் ஒரு உறவு என்று சொன்னால் அதுதான். We as God's people, தேவனுடைய understanding the will and the purpose of God, தேவனுடைய நோக்கத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் புரிந்தவர்களாய், I tell you, we will be shining with the glory of God all through eternity. நாம் தேவனுடைய மகிமையோடு என்றென்றைக்கும் நித்தியமாய் நாம் பிரகாசித்துக் கொண்டிருப்போம். The sun and the moon and the stars will be ashamed
looking at our glory that will be revealed in us. சூரியனும் சந்திரனும் நட்சத்திரமும் நம் மூலமாய் வெளிப்பட போகிறதான அந்த மகிமையை கண்டு வெட்கப்படும். I am not saying that Lord Jesus has said that. நான் சொல்லவில்லை, ஆண்டவராகிய இயேசு சொன்னார். Then shall the righteous shine as sun in the firmament of their Father. இதோ அப்பொழுது நீதிமான்கள் சூரியனைப் போல மண்டலத்திலே பிரகாசிப்பார்கள் என்று இயேசு சொன்னார். Will be shining with the glory of God. அப்பொழுது நாம் தேவனுடைய மகிமையோடு பிரகாசித்துக் கொண்டிருப்போம். What is the text? ஆகையால் என்ன வசனம்? It's really the holy of holies here. உண்மையிலேயே அது மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்ல வேண்டும். There are passages in the Bible, specific passages, few passages which we must revere very much. அதாவது பரிசுத்த வேதாகமத்திலே ஒரு சில பாகங்களை நாம் மிகவும் அதிக கனத்துடன் நாம் அணுக வேண்டும். Because ஏனென்றால் it's a conversation in the eternal Godhead. ஏன் என்று கேட்டால் அது நித்திய தெய்வத்துவத்திலே நடக்கிற ஒரு சம்பாஷணையாக ஒரு John 17 is one portion. அதிலே ஒன்று யோவான் 17. The eternal Son is speaking to the eternal Father, and the eternal Holy Spirit heard that and put it here for the church to know. தோ நித்திய குமாரனானவர் நித்திய பிதாவிடம் பேசிய சம்பாஷணையா யோவான் 17 இருக்கிறது. அதை பரிசுத்த ஆவியானவர் நித்திய ஆவியானவர் கேட்டு நானும் நீங்களும் வாசிக்கும்படியாக யோவான் 17 நமக்கு கையிலே கொடுத்தார். The mystery is that one Godhead, Father, Son, Holy Spirit. இதோ ஒரே ஒரு தெய்வத்துவம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்று சொல்லி இருக்கிறது. அது ஒரு ரகசியம். So they've been at work right from creation. அதாவது ஆதி சிருஷ்டிப்பில் இருந்தே தெய்வத்துவமானது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. In the Old Testament there is an important passage of the Godhead conversation between the Father, Son, and Holy Spirit, Psalm 91. பழைய ஏற்பாட்டிலே கூட பிதா குமாரன் பரிசுத்த ஆவிக்கு உள்ள இடையே நடக்கிற ஒரு சம்பாஷணை இருக்கிறது. அதுதான் சங்கீதம் 91. If I ask you how many of you know by heart, many hands will go up. I know that. அதாவது இங்க எத்தனை பேருக்கு சங்கீதம் 91 தெரியும் என்று கேட்டால் அநேக கைகளை உயர்த்துவீர்கள். I am not going to ask. நான் கேட்க மாட்டேன். I am asking you this question. ஒன்றை கேட்கிறேன். Are you fulfilling the conditions here? ஆனால் சங்கீதம் 91 சொல்லப்பட்ட நிபந்தனைகளை நீங்கள் நிறைவேற்றுகிறீர்களா? Knowing here is of no use. Bringing it into our life is important. மூளையிலே அறிந்திருந்தால் அது போதாது. நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துவதற்கு அபியாசப்படுத்துவது தான் முக்கியம். There are wonderful things that God is speaking to you and to me. ஆகையால் தேவன் உங்களுக்கும் எனக்கும் அநேக அற்புதமான காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறார். Let's read the last 3 verses. Psalm 91. சங்கீதம் 91 கடைசி 3 வசனங்கள் 14, 15, 16. Verse 14. Because he has set his love upon me, therefore, you have to underline that word, therefore will I deliver him. I will set him on high because he hath known my name. Underline because. Right? And 15. He shall call upon me, underline that, and I will answer him. I will be with him in trouble. I will deliver him and honor him. Next. With long life will I satisfy him and show him my salvation. 91வது சங்கீதம் 14 இருந்து அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். Because the believer is doing this, I will do that. ஒரு விசுவாசி இதை செய்கிறதுனாலே நான் இதை செய்வேன். It's a condition. ஆகையால் நிபந்தனை உள்ளது. Because he has set his love upon me, because he has done that, I will deliver him. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். How far do you love the Lord? எந்த அளவுக்கு கர்த்தரில் அன்பு கூறுகிறீர்கள்? Have you ever read John's Gospel? யோவான் சுவிசேஷம் வாசித்தது உண்டா? The last chapter when I come, I will weep. எப்போதுமே கடைசி அதிகாரத்துக்கு வரும்போது நான் அழுவேன். God of heaven and earth, he comes down, he dies and then rises again, and then he comes to Peter. Do you love me, Peter? அதாவது வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனானவர் அவர் பூமிக்கு வந்து இறங்கி நமக்காக மரித்து மனுஷனோடு நடந்து பேதுருவிடத்திலே வந்து அவனிடம் பார்த்து நீ என்னில் அன்பு கூறுகிறாயா, என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கிறார். Fed up with his own failure. பேதுரு தன்னுடைய சொந்த தோல்வியை எண்ணி அவர் மிகவும் அழுது போய் worthy of it. நான் இயேசுவுக்கு பாத்திரமானவன்.
நான் போய் மீன் பிடிக்கிறேன். I'm an expert in this. நான் மீன் பிடிப்பதற்கு தான் லாய்க்கு. That night they got nothing. அந்த இரவிலே அவர்கள் ஒன்றையும் பிடிக்கவில்லை. The Lord comes and asks, "Do you love me, Peter?" கர்த்தர் வருகிறார். பேதுருவை பார்த்து, பேதுருவே என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கிறார். Imagine Jesus asking you and me that question. I will be. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பார்த்து அந்த கேள்வியை கேட்பதை யோசித்து பாருங்க. அப்படி என்னை கேட்டால் நான் அழுவேன். Because he had set his love upon me. How is your love for the Lord? அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். நீ கர்த்தர் மேல் எவ்வளவு வாஞ்சையாய் அன்பாய் இருக்கிறாய். You love the Lord. நீ எந்த அளவுக்கு கர்த்தரை நேசிக்கிறாய். It's all, the entire Bible is nothing but love between God and his people. அதாவது முழுமையான பரிசுத்த வேதாகம் என்ன என்று கேட்டால் தேவனுக்கும் தேவனுடைய ஜனங்களுக்கும் இருக்கிற அன்பின் உறவுதான். It's not the revelation God is love. That is not the end of it. அதாவது தேவன் அன்பாய் இருக்கிறார் என்ற ஒரு வெளிப்பாடோடு வேதாகம் முடிவதில்லை. He wants the people who will accept his love and love him in turn. ஆனால் அவருடைய அன்பை ஏற்றுக்கொண்டு பிரதியுத்தரமாக அவரில் அன்பு கூறக்கூடியதான ஒரு ஜனத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். Put his attestation upon the first and the foremost commandment. He said, "You shall love the Lord your God with all your heart, with all your soul, with all your mind. Him only you shall serve." That's the first and the foremost of all the commandments. இயேசுவே சொன்னார், எல்லா கட்டளைகளிலேயும் பிரதான கட்டளை எது என்று ஒருவன் கேட்டபோது, தேவனாகிய கர்த்தரில் முழு இருதயத்தோடும் ஆத்மாவோடும் பலத்தோடும் சிந்தையோடும் நீ அன்பு கூறுவாயாக, அவரை மாத்திரம் நீ சேவிப்பாயாக என்பதுதான் பிரதான கட்டளை என்று இயேசுவே சொன்னார். The Lord's presence I can feel. கர்த்தருடைய பிரசன்னத்தை Close our eyes, every one of us. நம்ம ஒவ்வொரு கண்களை மூடி Just say, "Lord, I may have failed you. Only you know my failures." ஆண்டவரே, உம்மை ஒருவேளை உமக்கு விரோதமாய் நான் ஏதாவது செய்திருக்கலாம். உம்மால் தான் என் தோல்விகளை பார்க்க முடியும். I may have failed you. அதாவது உண்மை நான் விட்டிருக்கலாம், அல்லது உண்மை கனப்படுத்தாமல் விட்டிருக்கலாம். Forgive me. என்னை மன்னியும். I want to love you the way that you want me to love you, Lord. ஆண்டவரே, நீர் நான் எப்படி உண்மையில் அன்பு கூற வேண்டும் என்று நீர் வாஞ்சிக்கிறீரோ அதே விதமாய் உண்மையில் நான் அன்பு கூற விரும்புகிறேன் என்று சொல்லுங்கள். Such is your love that's able to draw me to yourself. ஆண்டவரே, உம்மிடம் என்னை இழுத்து கொள்ளக்கூடியதான உம்முடைய அன்பு அப்படிப்பட்ட ஒரு அன்பாய் to the angels, Lord. ஆண்டவரே, நீர் அந்த அன்பை தேவ தூதர்கள் கேட்கவில்லை. Yes, sinner. ஒரு பாவியாக என்னிடத்திலிருந்து அந்த அன்பை கேட்கிறீர். Not enough you shed your blood and cleanse me. உம்முடைய ரத்தத்தை சிந்தி என்னை கழுவினது மட்டுமில்லாமல், but Lord, you are asking me how much I love you. ஆண்டவரே, அதுக்கு பதிலாக நான் உம்மில் எவ்வளவு அன்பு கூறுகிறேன் என்று நீர் கேட்கிறீர். Please help me. எனக்கு உதவி செய்யும். Love you to your satisfaction. உம்முடைய திருப்திக்கு ஏற்ப உம்மில் அன்பு கூற எனக்கு உதவி செய்யும். In Jesus' name. என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். Amen. Because he had set his love upon me, therefore I will deliver him. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். One thing in our salvation is there is lots and lots of pitfalls everywhere in the path that we have to tread. அதாவது நம்முடைய ரட்சிப்பை பொறுத்த அளவில் ஒரு விஷயம், ஒரு நிச்சயமான ஒரு விஷயம் என்னவென்றால், நாம் போகிற பாதையிலே எத்தனையோ குழிகளும் எத்தனையோ இப்படிப்பட்ட இடரல்களும் வரும். Dear brother comes for a good fellowship here. ஒரு அருமையான ஒரு சகோதரன் இங்கே நல்ல ஐக்கியத்திலே காணப்பட enjoying the presence of God, enjoying fellowship with one another. எல்லோரும் இங்கே வந்து எல்லோரும் ஐக்கியத்திலே சந்தோஷமா களி கூறுகிறார்கள். Suddenly he falls and that fractures his bone. அது திடீரென்று அந்த சகோதரன் விழுகிறார், அவருடைய எலும்பு புரிகிறது. Why this, Lord? ஏன் ஆண்டவரே? Immediately the question will come now. ஒரு சிலருடைய மனதிலே உடனடியாக அப்படி ஒரு கேள்வி, what did I do? நான் என்ன செய்தேன் for this to happen? இது இப்படி நடக்க நான் என்ன செய்தேன்? Like that, so many unexpected events and turns in our life. இப்படிப்பட்டதான எத்தனையோ திருப்பங்களும் எத்தனையோ எதிர்பாராத சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் நம்முடைய வாழ்க்கையில் unpleasant situations. அதாவது நமக்கு சாதகமற்ற பிடிக்காத சூழ்நிலை. Immediately the question will come, why Lord? Why Lord? உடனடியாக ஒரு கேள்வி, ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே? The Lord doesn't answer our questions immediately. தேவன் நம்முடைய கேள்விக்கெல்லாம் உடனடியாக பதில் சொல்ல மாட்டார். Because he has spoken only once, that's enough. என்றால் அவர் ஒரு முறை பேசியிருக்கிறார், அதுவே போதும். Romans 8:28. ரோமர் 8:28 பேசியிருக்கிறார். We know that all things work together for good to them that love God. நன்றியும் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு அறிந்திருக்கிறோம். All things doesn't work out for good on its own. In all things he works it out for our good.
எல்லாமே தானாகவே நம்முடைய நன்மைக்காக செயல்படாது. Because he நமக்கு has, நடக்கிற சகல காரியங்களையும் அவர் நன்மைக்காக எல்லாவற்றையும் அவர் because the day you came to him, he took செயல்படுகிறார். your hand and he had promised, I will never, no never leave you nor forsake you. உன்னை ரட்சித்த அந்த நாளிலே உன்னுடைய கரத்தை அவர் ஏற்றி கொண்டு தன் கரத்திலே ஏற்றி கொண்டு அவனை பார்த்து உன்னை விட்டு எந்த காலத்திலேயும் எப்பொழுதும் என்றைக்கும் உன்னை விட்டு விலகவே மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று That's a சொன்னார். threefold promise from God the Father, God the Son, God the Holy Spirit. இதோ அது தேவகுமார் பிதாவாகிய தேவன், தேவகுமார், பரிசுத்த ஆவியின் மூணு மடங்கான வாக்குத்தத்தம். I don't want all the gold and silver that's there in the world. இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா பொன்னும் வெள்ளியும் எனக்கு This is வேண்டாம். enough for me. எனக்கு வந்த ஒரு This வாக்குத்தத்தம். covenant keeping God has made a covenant with me and he has promised never to leave, never to forsake. இதோ உடன்படிக்கை காக்கும் தேவனானவர் என்னோடு கூட என்னை கைவிட மாட்டார், என்னை விலக மாட்டார் என்று சொல்லி உடன்படிக்கை In the செய்தார். midst of this, whatever happens, unpleasantness or whatever happens in my life, he has promised, because he set his love upon me, I will deliver him. ஆகையால் இந்த வாக்குத்தத்தை செய்தவராய், உடன்படிக்கை செய்தவராய், என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அவர் சொல்லியிருக்கார், அவனோடு இருப்பேன், அவனை விடுவிப்பேன். There are so many dangers for a believer, not for the people of the world, for the believer, because he was in the world, now he has been brought out of the world for God. அதாவது இந்த உலகத்துல எவ்வளவோ அபாயம் இருக்கிறது. அதாவது உலகத்தானுக்கு அல்ல, ஒரு விசுவாசிக்கு அதிகமான அபாயங்கள் இருக்கிறது. ஏனென்றால் ஒரு காலத்தில் உலகத்தில் இருந்தான், இப்பொழுது அவன் கர்த்தருக்குள்ளாக கொண்டு வரப்பட்டிருக்கிறான், அவன் உன்னதமான காரியங்களுக்குள்ளாக கொண்டு வரப்பட்டிருக்கிறான். This Psalm 91 pictures all the dangers also. இந்த சங்கீதம் 91 அதாவது அநேக அபாயங்களை குறித்தும் சொல்லுகிறது. He that dwells in the secret place of the Most High shall abide under the shadow of the Almighty. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். You know, it's like the eagle's feathers, the eagle's wings under which we take a refuge. அதாவது நாம் ஒரு கழுகினுடைய சட்டைகளின் கீழே, அந்த ரெக்கைகளின் கீழே நாம் அடைக்கலம் புகுவது போல இருக்கிறது. That's how God is bearing us. இவ்விதமாய்தான் தேவன் எல்லோரையும் தாங்கிக் கொள்கிறார். When the hunter is shooting arrows, it will not pierce through. அது நிமித்தமாக ஒரு வேட்டைக்காரன் அம்புகளை எய்து அவன் அடிக்கும் பொழுது அதாவது தாக்காது, அம்புகள் தாக்காது. See in verse 3, he shall deliver thee, deliverance there, from the snare of the fowler and from the noise of pestilence. 3ஆம் வசனத்திலே அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். He shall cover thee with his feathers. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். Under his wings you shall trust. அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். His truth shall be thy shield and buckler. அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். 24/7. You shall not be afraid for the terror by night, nor for the arrow that flieth by day, nor for the pestilence that walketh in darkness, nor for the destruction that cometh at noonday. Morning, evening, night, continuous 24/7. That is a dangerous world in which a believer is. அதாவது ஒரு விசுவாசிக்கு இரவு இருள் பகல் எப்போதுமே அபாயம் இருக்கிறது. 5ஆம் வசனம், இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். Here you find, because you have made the Lord, which is my refuge, the Most High, your habitation. அதாவது Because of that. அவன் 9ஆம் வசனத்திலே எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு. Have you made that? Because he has made the Lord the habitation. You are dwelling always in the will of God. நீ அப்படி செய்திருக்கிறாயா? உன்னதமான கர்த்தரை உன்னுடைய அடைக்கலமாய் வைத்திருக்கிறாயா? What is that? First of all, it begins by saying, he that dwells in the secret place. What is the secret place? அதாவது முதலாவதாக உன்னதமானவரின் உயர் மறைவில் என்று வாசித்தோம். உயர் மறைவு என்றால் என்ன? What is the secret place? God has a secret place. அதாவது உயரமான இடம், மறைவான இடம், தேவனுக்கு மறைவான இடம் இருக்கிறதா? நிச்சயமா இருக்கிறது. I found it in my life and experience. என்னுடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்திலேயும் என்னுடைய வாழ்க்கையிலேயும் நான் அதை கண்டிருக்கிறேன். And I dreaded always this, to step outside the will of God. I dread even today. எப்பொழுது அவருடைய மறைவான இடத்துக்குள்ளாய் நான் உள்ளே புகுந்தேனோ அந்த நாளிலிருந்து அதை விட்டு வெளியே விலக, அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை நான் வெளியே விலக
பயந்திருக்கிறேன். Dear brothers and sisters, dear youngsters, I tell you all, there is a will that God has concerning you every step of the way. Don't ever step outside God's will. There is no safety. சகோதர சகோதரிகளே, குறிப்பாக வாலிபர்களே, ஒன்றை நான் சொல்லுகிறேன், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அது என்னவென்றால், ஒரு நாளும் தேவனுடைய சித்தத்தை விட்டு ஒரு படி கூட வெளியே விலகாமல் இருங்கள். தேவனுடைய சித்தத்திலே மாத்திரம் தான் பாதுகாப்பு இருக்கிறது. Mrs. Karen Joel has been one of my pets right from the beginning. அதாவது சகோதரர் கேரன், சாரன் இவர்கள் எல்லாம் சிறு வயதிலிருந்து எனக்கு தெரிந்த செல்ல பிள்ளைகள். I remember even now going to the hospital as JC testified. You know, she was a sick child. When I go, a beautiful face staring at me, curly hair, and all from day one I've been associated with her. And I didn't like this girl leaving for Ireland. அதாவது நான் சிறு வயதிலே அவர் பிறந்த போதே நான் போய் நான் மருத்துவமனையில் கூட பார்த்திருக்கிறேன். அதாவது ஒரு நல்ல அழகான குழந்தையாக சுருட்டை முடியோடு கூட நான் பார்த்திருக்கிறேன். வளர்ந்த பிறகு அயர்லாந்துக்கு போனது அவ்வளவா எனக்கு பிடிக்கவில்லை. I tell you honestly, not every one of you, when you are not here, I weep inside. அதாவது I miss you very much. உங்களில் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், அவர்களுக்கு மாத்திரம் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன் என்னவென்றால், நீங்கள் இங்கே இல்லாத போது நான் நினைத்து அழுவேன். I remember the loved ones that are not here, and my heart is for them. அதாவது இங்கே இல்லாதவர்களை நினைத்து அவர்களை நினைத்து நான் So I thought she was going outside God's will. நான் நினைத்தேன் தேவ சித்தத்தை விட்டு அவள் வெளியே போகிறாள் என்று நினைத்தேன். But she is a prayerful child. ஆனால் அவள் ஜெபம் செய்கிறவள். And I was angry with Mohan. மோகன் போகும்போது கூட he not only went, but he's pulling others from this church. அதாவது மோகன் போனது மட்டும் இல்லாமல் மோகன் இங்கிருந்து அநேகரை இழுத்துக் கொள்கிறான். But only after hearing the good news about Joel, the marriage proposal, I said, "Oh Lord, you are in it." அதாவது ஜோயலை குறித்ததான நல்ல செய்தி கேட்ட பிறகுதான் நான் சொன்னேன், ஆண்டவரே நீர்தான் அந்த காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறேன். Brothers and sisters, make sure there is safety for you in this world of danger. Dangerous world. There is safety and refuge only in the will of God. சகோதரர்களே சகோதரிகளே, ஒன்றை மாத்திரம் தெரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்திலே அபாயம் உண்டு, ஒரே ஒரு இடத்திலே மாத்திரம் தான் பாதுகாப்பு உண்டு. அது என்னவென்றால் தேவனுடைய சித்தம் என்கிற இடம். The most safest place in the dangerous world is the will of God. அதாவது இந்த ஒரு அபாயம் நிறைந்த இந்த உலகத்திலே மிகவும் பாதுகாப்பான இடம் எது என்று கேட்டால் தேவனுடைய சித்தம். God talks about it. 1,000 shall fall at their side and 10,000 at their right hand. So there is falling away everywhere, left and right. 1000 பேர் உன் வலது பக்கத்தில் 1000 பேரும் உன் இடது பக்கத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. தீங்கு உன்னை அணுகாது. தீங்கு உன்னை அணுகாது. The danger there on the left or the right. அதாவது இடது பக்கமும் பிரச்சனை, வலது பக்கமும் அபாயம். When you are in the will of God. ஆனால் நீ தேவனுடைய சித்தத்திலே This is a secret place that he is talking about. அந்த ஒரு உயர் மறைவான இடத்தின் குறித்து அவன் பேசுகிறான். Who is the author of Psalm 91? 91 சங்கீதத்தினுடைய ஆக்கியோன் யார்? Some would say there is no title for that. Some would say Moses wrote that. I don't think Moses wrote that title. 91வது சங்கீதத்தை எழுதியது மோசே என்று ஒரு சிலர் சொல்லுவார்கள். நான் மோசேயா இருக்காதுன்னு நினைக்கிறேன். Right? But here it's nothing but the Holy Spirit speaking, because you go home and read carefully, you will find the conversation, because you have made the Lord, which is my refuge, the Most High. See the three persons there in that verse? The Trinity. It's the holiest chapter in the entire Bible. And that entire Psalm, listen, entire Psalm 91 is about the Lord Jesus Christ. And all the promises become yours when you are in Christ completely. அதாவது அங்கே நாம் வாசித்தது போல, எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையை வாசித்தோம். நாம் இப்படியெல்லாம் வாசிக்கும் போது நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான சங்கீதம் இருக்கிறது. All the promises of God are yea and amen to the glory of God in Christ Jesus. தேவனுடைய சகல வாக்குத்தத்தங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கின்றன. You may not have known, but the devil knew this. What I am saying, the devil knew. That's why he is coming to Jesus and saying, it's written about you. Jump down from the pinnacle of the temple. It's written that he shall give his angels charge over you to
bear you in their hands, lest you dash your foot against a stone. He's quoting Psalm 91. Devil is quoting Psalm 91. Dear brothers, dear sisters, don't you know Psalm 91 and apply it in your life? அதாவது இந்த சங்கீதமானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தது என்று சொல்லி உங்களுக்கே தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் பிசாசு இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான சங்கீதம் தான் என்று நன்றாய் அறிந்துதான் அவன் இயேசுவினிடம் வந்த போது அவரை சோதித்த போது எழுதப்பட்டிருக்கிறது, நீ அதாவது நீ கீழே விழாதபடிக்கு தமது தூதர்களுக்கு கட்டளை இடுவார், காண்கள் கல்லில் இடாதபடிக்கு தமது தூதர்களுக்கு அவர் கட்டளை இடுவார், கையிலே ஏற்றிக் கொள்வார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உம்மை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. உம்மை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. Conversation the Godhead, the Holy Spirit is speaking about the Son of God and giving acknowledgement to God the Father. ஆகையால் 91வது சங்கீதமானது தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து குறித்ததான சங்கீதமாயிருக்கிறது. ஆகையால் தேவகுமாரனானவர் பிதாவாகிய தேவனிடம் கணக்கு சொல்லுகிறார். That's why it please God to keep away the human name there. No title, no one knows who wrote the psalm, but praise God, it's the psalm. அது நிமித்தமாதான் பிதாவாகிய தேவனுக்கு எந்த நபர் இதை எழுதினார் என்ற பெயரை சொல்ல இஷ்டமில்லாமல் அந்த நபருடைய பெயரை ரகசியமா வைத்திருக்கிறார். யார் எழுதினார் சொல்லி யாருக்கும் இன்று வரை தெரியாது. Because he has set his love upon me. ஆகையால் அவன் என் மேல் தன் வாஞ்சையா இருக்கிறபடியால். So this is very important. Because he has set his love upon me, I will deliver him from any danger, from every danger. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், எந்த ஆபத்தா இருந்தாலும் விடுவிப்பேன். Even when you are ill, உனக்கு வியாதி வரும்போது கூட, heart attack, இதய துடிப்பு, whatever it is, என்ன வந்தாலும், the most dangerous place you will find absolutely safety when you are in the will of God. அதாவது ஆபத்தான இடம் என்று நீ நினைக்கிறாயோ அதன் மத்தியிலே கூட நீ தேவ சித்தத்திலே இருந்தால் நீ பாதுகாப்பா இருக்கிறாய் என்பதை உணர்வாய். That's where the devil will come to tempt you. அந்த நேரத்திலே தான் பிசாசு சோதிக்க வருவான். See, the devil doesn't come to tempt any Tom, Dick and Harry. அதாவது சத்துவானவன், those that are precious to God, those in whom God has a will. பிசாசானவன் யாரிடம் வேண்டும் என்றாலும் எல்லோரிடமும் வந்து சோதிப்பவன் அல்ல. யார் தேவனுக்கு மிகவும் விலையேற பெற்றவர்களோ, யார் தேவனோடு மிகவும் நெருக்கமா இருக்கிறார்களோ அவர்களை தான் சோதிப்பவன். 100% experience, I'm telling you. அதாவது சொந்த அனுபவத்தினாலே உங்களுக்கு I know the temptation of the devil in so many ways. எத்தனையோ விதங்களிலே பிசாசு சோதனை outside God's will. அதாவது தேவ சித்தத்தை விட்டு வெளியே போக முடியாத பிசாசு organization. அதாவது நான் இருந்த ஸ்தாபனத்தை விட்டு வெளியே வரும்படி just about to come into the ministry. அதாவது ஒரு காலத்திலே நான் ஊழியத்துக்கு வரும் தருவாயிலே my heart was full of love for the Lord. நான் அப்பொழுது கர்த்தரில் முற்றிலுமாய் அன்பு கூர்ந்து காணப்பட்டேன். around the world, உலகத்தையே சுத்தி விட்டேன். top most in my employment, அதாவது என்னுடைய வேலை ஸ்தலத்திலே உயர்ந்த ஸ்தலத்திலே all India marketing manager, அதாவது முழு இந்தியாவுக்கும் நானே அதாவது எங்களுடைய மேனேஜரா இருந்தேன். knowing the will of God, the devil was offering me furnished quarters in Singapore, அதாவது and salary paid from American dollars in US. The US firm wanted me because I was trained in their firm. அதாவது and job was to travel between Tokyo and Bombay, just training people. What an offer it is. அதாவது அப்பொழுது எனக்கு சிங்கப்பூர்லே ஒரு அதாவது நிறுவனமே எல்லா பணத்தையும் செலுத்தி எனக்கு ஒரு வேலையை தருவாய் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. சிங்கப்பூர்லே ஒரு வேலை தருணம் கிடைத்தது. எல்லாவற்றையும் நிறுவனமே பார்த்து கொள்ளும். அமெரிக்க டாலரிலே எனக்கு சம்பளம் வரும். எங்கேயும் சென்று என் அலுவலகமானது என்ன செய்கிறதோ அதை குறித்து பயிற்சி அளிக்க வேண்டும். அவ்வளவுதான். எப்பேற்பட்ட ஒரு வேலை, எப்பேற்பட்ட ஒரு நல்ல சந்தர்ப்பம். Don't ask me why you didn't take it. The devil is there to tempt people, to distract you from the will of God. அதாவது சத்ருவானவன், பிசாசானவன் இப்படி ஜனங்களை சோதித்து உலகத்தின் காரியங்களை அவர்களை காண்பித்து தேவ சித்தத்தை விட்டு அவர்களை விலக செய்ய வேண்டும் என்று காண்பிக்கிறான். He fears you when you are in the center of God's will. ஏனென்றால் நீ தேவனுடைய சித்தத்தின் மத்தியிலே இருப்பதை அவன் பார்த்து பயப்படுகிறான். He said to Jesus, jump down from the pinnacle of the temple.
அவன் இயேசுவையே பார்த்து தோ தேவ ஆலயத்தினுடைய உச்சகட்டத்திலிருந்து மேல் இடத்திலிருந்து கீழே குதியுங்கள். All will believe you. You are the Christ. அப்படி நீ சிந்தித்தால் தேவதூதர்கள் உம்மை ஏந்திக் கொள்ளும் பொழுது நீதான் கிறிஸ்து என்று எல்லாரும் பார்த்து உம்மை ஏற்றுக்கொள்வார். Jesus did not come for that. ஆனால் இயேசு அதற்காக வரவில்லை. To be rejected, to be crucified on the cross. He had this focus right. அவரோ சிலுவையில் அறையப்படுவதற்காக, ஜனங்களால் நிராகரிக்கப்பட்டு கல்வாரி சிலுவையில் அறையப்படுவதற்காக வந்தார். அவருடைய நோக்கம் சரியா இருந்தது. Seek, find and remain only in the will of God. ஆகையால் தேவனுடைய பிள்ளையே, நீ தேவனுடைய சித்தத்தை தேடு, அதை கண்டு அறிந்து அதிலே மாற்றம் நிலைத்து இரு. அப்பொழுது தேவனுடைய பாதுகாப்பையும் சமாதானத்தையும் நீ அறிவாய். Because he has set his love upon me, therefore I will deliver him from every opposition, from every attack of the enemy. I will deliver him. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவித்து அவன் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடக்கத்திலே வைப்பேன். During the COVID, so many days. கோவிட் வந்த போது எத்தனையோ நாட்கள். And whose job? I was the only man here to go to bury them all. அதாவது எதையாவது வாங்க வேண்டும் என்றால் இங்கே to go and bury them. மணிகம், அதாவது யாராவது இறந்து விட்டாங்க, கோவிட் வந்த போது யாராவது இறந்து விட்டால் அவர்களை போய் புதைப்பதற்கு நான் ஒருவன் தான் இருந்தேன். I had to go. நான் போனேன். I never wore the mask. அப்பொழுது அந்த முகக்கவசம்லாம் நான் அணிந்து கொள்ளவே இல்லை. I went there, I buried. சென்றேன், அடக்கம் பண்ணேன். I knew the Lord was with me and I was doing the will of God. தேவன் என்னோடு இருந்தால் நான் தேவ சித்தத்தை செய்கிறேன் என்று அறிந்திருந்தேன். Nothing happened. எனக்கு ஒன்றுமே ஆகவில்லை. God can keep. Don't fear anything. Don't be worried about other things. Don't worry about your health. God cares for you. தேவனால் உங்களை காக்க முடியும். உங்களுடைய சுகம், உங்களுடைய உடல் நலம், இதை குறித்து கவலைப்பட வேண்டாம். தேவனால் உங்களை காக்க முடியும். I think I would have been a billionaire if I had to charge for all my prayers. அதாவது அவ்வளவு ஜெபங்களை செய்திருந்தால் அத்தனை ஜெபத்துக்கும் நான் மாத்திரம் காசு வாங்கியிருந்தால் கோடீஸ்வரனா இருந்திருக்கேன். Oh, the Lord is good. Hallelujah. கர்த்தரோ நல்லவராய் இருக்கிறார். The Lord is good. Hallelujah. கர்த்தர் நல்லவர். The Lord is good. Hallelujah. கர்த்தர் நல்லவர். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Again, the next day. அடுத்ததாக Verse 14. Because he had set his love upon me, therefore I will deliver him. I will set him on high because he has known my name. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். Because he has known my name, that is important. அவன் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால். Do you know the name of the Lord? கர்த்தருடைய நாமத்தை அறிந்திருக்கிறவர்களா இருக்கிறீர்களா? I say Jesus. நீங்க ஒருவேளை இயேசு என்ற நாமத்தை சொல்லலாம். Is that all? அவ்வளவுதானா? See, the psalmist here introduces the various names, important names of God. இங்க சங்கீதக்காரன் தேவனுடைய அநேக பெயர்களை சொல்லுகிறான், நாமங்களை சொல்லுகிறான். First, we find in verse 1, he that dwells in the place of the Most High. Most High God. Elyon, the supreme sovereign one. There is none equal to him. That Most High God, that is the name. That is his name. முதலாம் வசனத்திலே அவன் உன்னதமானவரில் என்ற வார்த்தை சொல்லுகிறான். உன்னதமானவர் என்றால் அவர்களுடைய மூல பாஷையிலே in the entire universe he is the topmost supreme. Hallelujah. எல்லா சிருஷ்டிப்பை காட்டிலும் அந்த சராசரத்துக்கும் மேலாக அவரே உன்னதமானவராக எல்லாவற்றுக்கும் மேலானவராக இருக்கிறார். You must know what you belong to. We are not like another religious people trying to find a god of our own imagination. அதாவது மத பேதம் உடையவர்களாய் மற்ற மதத்தாரை போல நம்முடைய சொந்த கற்பனைக்கு ஏற்ப, நம்முடைய சொந்த வசதிக்கு ஏற்ப ஒரு கடவுளை நாம் தேடவில்லை. But we the supreme sovereign, invisible, uncreated creator of the universe, he is the most high Elyon God. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக சிருஷ்டிக்கப்படாத சிருஷ்டிக்கும் கர்த்தராகிய தேவனாகிய கர்த்தர் அவரே எல்லாவற்றுக்கும் மேலானவர். He is the sustainer because he is the creator. The whole universe centers around him. அவரே எல்லாவற்றையும் சிருஷ்டித்ததனாலே அதை காப்பவர். Unquestionable சராசரமே அவரை சுற்றிதான் வருகிறது. Unquestionable wisdom, might and power and majesty. அதாவது கேள்வி கேட்க முடியாத அளவில்லாத ஞானமும் அவரிடம் மாட்சிமையும் வல்லமையும் இருக்கிறது. This is how you must approach God. ஆகையால் இவ்விதமாய் தான் தேவனை நீங்கள் அணுக வேண்டும். You must have the realization when you begin your prayer, whatever it be.
நீங்கள் என்ன ஜெபம் ஜெபித்தாலும் ஜெபத்தை ஆரம்பிக்கும் போது இந்த மனப்பான்மையோடு தான் ஜெபிக்க வேண்டும். You are not coming to ask a favor. You are coming to him with a relationship. You are the child of the Most High God. அவரிடத்துல அவர் ஏதாவது நமக்காக செய்ய வேண்டும் என்பதற்காக அவரிடம் வரவில்லை. ஆனால் அவரோடு உங்களுக்கு உறவு இருக்கிறதுனாலே, உன்னதமான தேவனோடு உங்களுக்கு உறவு இருக்கிறதுனாலே வருகிறீர்கள். Shall abide under the shadow of the Almighty. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். It's El Shaddai. அவர் எல் சதாய், Almighty, all sufficient God. Hallelujah. சர்வ வல்லவர், சர்வத்துக்கும் போதுமானவர். Whether it be writing the exam, அது பரீட்சை எழுதுவதற்காகவோ, or whether it be childbearing, அல்லது பிள்ளைகளை or பெற்றெடுப்பதோ, whether it be going abroad, அல்லது அந்நிய தேசத்துக்கு செல்வதோ, whatever the problem, whatever the situation is, all sufficient. He said to Abraham, I am the Almighty, I am El Shaddai. Walk before me and be thou perfect. என்ன பிரச்சனையோ என்ன சூழ்நிலையோ எதுவா இருந்தாலும் அவர் நமக்கு முன்பதாக இருக்கிற சர்வ வல்லவராக இருக்கிறார். ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நானே சர்வ வல்லமை இருக்கிற தேவனாகிய கர்த்தர், எனக்கு முன்பதாக நீ நட. It is not theology filling our mind. It is a living relationship with the living God. ஆகையால் வேதத்தில் இருந்தால் போதாது, ஜீவனுள்ள தேவனோடு கூட ஜீவனுள்ள உறவு ஒன்று இருக்கிறது. Praise God. This God is my God. ஆகையால் இந்த தேவன் என் தேவன். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் எனது தேவன், நமது தேவன். Hallelujah. Right. This is the relationship that delights the heart of God. ஆகையால் இப்படிப்பட்ட உறவு தான் தேவனுடைய இதயத்துக்கு பிரியமான உறவாக இருக்கிறது. Not only El Elyon and El Shaddai, but also I will say of the Lord Jehovah. ஏல் எலியோன், எல் சதாய், இந்த நாமங்கள் மாத்திரமல்ல, நான் கர்த்தரை நோக்கி என்று சொல்லும்போது இரண்டாவது வசனத்திலே அந்த கர்த்தரை யெகோவா என்ற வார்த்தை வருகிறது. Jehovah is not the right pronunciation. யெகோவா என்ற உச்சரிப்பு கூட சரியானது. Because it's YHWH. How will you pronounce it without the vowels? அதாவது YHWH என்று ஆங்கிலத்தில் எழுதுகிறார்கள். அதிலே துணை எழுத்து இல்லாம எப்படி உச்சரிக்க முடியும்? It comes from the bottom of a being. He fills our whole being. Hallelujah. அவ்வளவு எப்படி காற்று நம்மை நிரப்புகிறது, அதே போல கர்த்தர் முற்றிலுமாய் நம்மை நிரப்புகிறார். And because we need to pronounce it, there is such an unpronounceable holiness there. ஆகையால் அங்கே சொல்ல முடியாத, உச்சரிக்க முடியாத பரிசுத்தம். God did not reveal himself as Lord, that Jehovah to Abraham. அதாவது தேவன் தம்மே ஆபிரகாமிடம் நான் தான் கர்த்தர் என்று சொல்லி சொல்லி அறிமுகப்படுத்திக் கொண்டார். He did not reveal himself to Abraham like that. அதாவது கர்த்தர் என்று சொல்லும்போது அவர் later on விதமாய் வெளிப்படுத்தவில்லை. Later on, when he came to Moses, he said, I am the Lord, I am who I am. ஆனால் மோசேயிடம் வந்தபோது தான் சொன்னார், நானே கர்த்தர், நான் I did not appear to Abraham by my name Lord. ஆனால் கர்த்தர் என்ற நாமத்தோடு சொல்லி all sufficient. ஆனால் எல் சதாயாக நமக்கு but now praise God, all that God is and the Godhead is, here is a revelation come to you and to me who are nothing in the sight of God. ஆனால் இப்பொழுதோ உங்களுக்கும் எனக்கும் தேவன் முற்றிலுமாய் சகலமும் என்னவாய் இருக்கிறார் என்பதான வெளிப்பாடு நம்முடைய கையிலே இந்த புத்தகம் மூலமாய் உண்மையாக வந்து விட்டது. He that has seen me has seen the Father, said Jesus. என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று இயேசு சொன்னார். Because of him the Holy Spirit is given to us, the church. ஆகையால் அவரினாலே கர்த்தராகிய இயேசு சொன்னாலே சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் தரப்பட்டார். Revelation of Godhead has come to us. ஆகையால் தேவனுடைய தெய்வத்துவத்தை குறித்து தான் முழுமையான வெளிப்பாடு நமக்கு வந்திருக்கிறது. God is saying, because he has known my name, he has known me in my fullness, therefore I will set him on high. அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால்
என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். To know him as our Savior God. ஆகையால் அவரை நம்முடைய இரட்சகராகிய தேவனாய் நாம் உணர வேண்டும், அறிய வேண்டும். நம்முடைய மீட்பராய், the one who has purchased us with his own blood. நம்முடைய சொந்த வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே நம்மை மீட்டு கொண்டவராய், நம்மை விலை கொடுத்து வாங்கியவராய். He has exalted us above principalities and powers, made us to sit together in the heavenly places in Christ. Hallelujah. இதோ நம்மை எல்லா துரைத்தனங்களுக்கும் வல்லமைகளுக்கும் பிசாசுகளுக்கும் மேலாக நம்மை உயர்த்தி அவர் நம்மை கிறிஸ்துவுடன் உன்னதமான இடங்களிலே வீற்றிருக்க செய்திருக்கிறார். ஆகையால் தான் உயர்ந்த அடைக்கலத்திலே அவனை வைப்பேன். Because he has set his love upon me, therefore I will deliver him. I will set him on high because he has known my name. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். He shall call upon me. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். What confidence God has about you and me. தேவன் உங்களையும் என்னையும் குறித்து எவ்வளவு உறுதியாய் அறிந்திருக்கிறார். Did you call upon him this morning? இந்த காலையிலே அவரை நோக்கி கூப்பிட்டீர்களா? Pastor, அவசரமா வந்த சர்ச்சுக்கு நீ ஜெபம் பண்ணல. Pastor, I came in a hurry this morning, so I didn't pray before coming. I don't want to embarrass you. அதாவது வெட்கப்படுத்த விரும்பவில்லை. நீங்கள் ஜெபித்தீர்களா என்று கேட்டு விரும்பவில்லை. Old tenant God that it used to say, never come to the house of God without praying. பழைய நம்முடைய சபையின் கோட்பாடு அட்டையானதிலே முன்பெல்லாம் என்ன எழுதியிருப்பார்கள் என்றால், ஜெபிக்காமல் தேவ ஆலயத்துக்குள்ளாய் வராதிருங்கள். I trust you all have this prayer tenant card with you. உங்கள் எல்லோருக்கும் இந்த கோட்பாடு அட்டை இருக்கும் நினைக்கிறேன். You take one from us. அப்படி இல்லை என்றால் என்னிடத்திலிருந்து நீங்கள் The old card used to say, never come to the house of God without praying. பழைய அட்டையிலே தேவ ஆலயத்துக்குள்ளாக ஜெபிக்காமல் வராமல் இருங்கள். I changed the phrase. நான் அதை சற்று மாற்றினேன். Always come to the house of God with prayer. எப்போதுமே தேவ ஆலயத்துக்குள்ளாக ஜெபித்து விட்டு வாருங்கள் என்று மாற்றிவிட்டேன். Praise God. ஸ்தோத்திரம். Because that's preparing our hearts. Now, not only asking God, preparing our hearts. Lord, I am coming into your presence. Prepare me to understand, to apply, Lord, that what you are saying will be profitable in my life. ஏனென்றால் அது நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்கிற செயலாக இருக்கிறது. ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை நீ சொல்லுவதை கேட்டும் அதை புரிந்து கொள்ளவும் எனக்கு நீர் ஆயத்தப்படுத்தி தாரும் என்று சொல்லி நாம் ஜெபித்து விட்டு வருகிற செயலாக இருக்கிறது. One saint here years ago. அதாவது இந்த இடத்துல எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னதாக ஒரு பரிசுத்தவான் இருந்தார். He was the chief engineer of electricity board. அதாவது அவர் மின்சாரத்துறையிலே அதாவது பிரதான இன்ஜினியராக பொறியாளராக இருந்தார். Our Tamil Nadu electricity board, Toothukudi. நம்முடைய அதாவது தமிழ்நாடு தூத்துக்குடி மின்சார துறையிலே ஊழியத்திலே அவர் பிரதான பொறியாளராக. Where they produce electricity. அங்கே அவர்கள் மின்சாரத்தை தயாராக்குகிறார்கள். Looking at him, you won't believe. Simple man. அவரை பார்த்தாலே நீங்கள் நம்ப மாட்டீர்கள். Very close to him. அவர் எனக்கு மிகவும் நெருக்கமானவர். He will get into the car without praying. He won't get into the car. அத ஜெபிக்காமல் வாகனத்துக்குள்ள ஏறவே மாட்டார். Once inside the car, he will be praying. அந்த வாகனத்துக்குள்ள ஏறின பிறகும் ஜெபித்துக் கொண்டே இருப்பார். Get out of the car, he will immediately stand there and pray. அதாவது அலுவலகத்தை சேர்ந்த உடனே காரை விட்டு வெளியே இறங்கி அங்கே நின்று ஜெபிப்பார். Before entering his office, he will pray. அலுவலகத்துக்குள்ள நுழைவதற்கு முன்னதாக ஜெபிப்பார். All the pews will run and then open the door for him. அவருக்கு உதவி செய்கிற எல்லாருமே ஓடி வந்து கதவையெல்லாம் திறப்பார்கள். He will go to his seat and all the officers standing here, he will kneel down at his chair and then pray. அவருடைய அலுவலகத்தில் இருந்த அந்த நாற்காலிக்கு சென்றுவிட்டு அந்த நாற்காலியிலே எல்லோருக்கும் காத்திருக்கும் போது அந்த எல்லோருக்கும் முன்னாடி after he prays and then sits down, they will wish him. அதாவது எல்லாருமே மௌனமா இருப்பார்கள். அவர் ஜெபித்து விட்டு உட்காரும் போது தான் எல்லாருமே காலை வணக்கம் சொல்வார். Daniel Samuel sitting at the back, his father, பின்னாடி உட்கார்ந்து கொண்டிருக்கிற சகோதரர் டேனியல் சாமுவேலுடைய தகப்பன் டிபி சாமுவேல். He got his initials right, Teddington Babington Samuel, but TEB, Tamil Nadu Electricity Board Samuel. அதாவது டெடிங்டன் பேபிங்டன் சாமுவேல், டிபி சாமுவேல் என்று சொல்வார்கள். ஆனால் அது தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் வேலை செய்தனாலே காலப்போக்கில் டிபி சாமுவேல் மாற்றி விட்டார்கள். Oh, he shall call upon me, I will answer him. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச்சேன். Confidence the Lord has about his people. He will call upon me. அவருடைய ஜனங்களை குறித்து தேவனுக்கு எப்பேற்பட்ட ஒரு உறுதி என்று பார்க்கிறோம். அவன் கூப்பிடுவான். You depend only on the Lord for anything and everything. ஆகையால் நீங்கள் தேவன் மேல் மாத்திரம் எதுக்கும் எப்பொழுதும் நீங்கள் சார்ந்திருக்க வேண்டும் என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். And this is what God wants.
இதையே தேவன் He shall call எதிர்பார்க்கிறார். upon me, I will answer him. அவனை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு I அருளி will செய்வேன். be with him in trouble. ஆபத்திலே நானே அவனோடு இருந்து. So God does not say you won't have any trouble in your life. I will look after. தேவன் நம்மை பார்த்து உன் வாழ்க்கையில உனக்கு பிரச்சனையே வராது, ஆபத்தே வராது என்று You will சொல்லவில்லை. know his வரும், power. ஆனால் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று You சொல்கிறார். will know his victory. You will know his power. You will know his presence with you only when you go through the midst of the trouble. He will let you go, but he will deliver you. Your dependence on him will increase. அந்த பிரச்சனையை நீங்கள் சந்திக்கும் போதுதான், அதன் வழியாய் நீங்கள் செல்லும் பொழுதுதான், அவரை நீங்கள் சார்ந்திருக்கும் போது அவர் எப்படி விடுவிக்கிறார் என்று நீங்கள் பார்ப்பீர்கள். I will deliver him அவனை தப்புவித்து and honor him. அவனை கனப்படுத்துவேன். Honor him. அவனை கனப்படுத்துவேன். How does it come? எப்படி வரும்? Not by promotion and all that. அதாவது கனப்படுத்துவேன் என்று சொன்ன உடனே நமக்கு பதவி உயர்வு கொடுத்து நம்ம கனப்படுத்துவார் என்ற அர்த்தம் அல்ல. God spoke through Samuel to King Saul. அதாவது Them தேவன் that honor me, I will honor. சாமுவேல் மூலமாக சவுல் ராஜாவுக்கு தேவன் பேசின போது அவர் சொன்னார், என்னை கனப்படுத்துகிறவர்களை நான் கனப்படுத்துவேன் என்று When சொன்னார். you honor God before other people, then God will honor you. நீங்கள் மற்ற ஜனங்களுக்கு முன்பதாக தேவனை கனப்படுத்தும் போது அப்பொழுது தேவன் உங்களை கனப்படுத்துவார். It's very difficult when we think, the government office, secular employment, and what will others think of me and all. No! Never be ashamed of the Lord Jesus Christ. அதாவது ஒரு அரசு அலுவலகத்திலே நான் வேலை செய்கிறேன், மற்றவர்கள் முன்னாடி எல்லாம் எப்படி இதை செய்ய முடியும், என்னை குறித்து என்ன நினைப்பார்கள் என்றெல்லாம் வெட்கப்படாமல் இருங்கள். தேவனை குறித்து வெட்கப்படாமல் இருங்கள். Stand with the dignity. You are the child of the Most High God. நீ உன்னதமான தேவனுடைய பிள்ளை என்ற கண்ணியத்தோடு நில்லு. It's not arrogance. It's not pride. அது ஒன்றும் பெருமையோ There is மேன்மையோ அல்ல. humility and humbleness, but at the same time, you will not bow down to any of the worldly pressures. அது அங்கே தாழ்மை இருக்கிறது, மனத்தாழ்மை காணப்பட்டாலும் கூட உலகத்தினுடைய அழுத்தத்துக்கு Because விட்டுக் கொடுக்க மாட்டீர்கள். You are representing the King of Kings and the Lord of Lords. நீங்கள் ராஜாதி ராஜாவையும் கத்தாதி கத்தரையும் அவருக்கு பிரதிநிதியா So இருக்கிறீர்கள். when you honor God in your life by your speech, by your activity, by all that you say and do, then God will honor you, will be with you or magnify himself through you. உங்கள் பேச்சு, உங்களுடைய செய்கை எல்லாவற்றின் மூலமாக நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தும் போது, அவரை கனப்படுத்தும் போது, அப்ப கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை அவர் கனப்படுத்துவார். With long life, நீடித்த நாட்களால் will I satisfy him. அவனை திருப்தியாக்கி, No, however many days, we will know the satisfaction. Hallelujah. அதாவது About this life. நாம் இந்த பூமியில எத்தனை நாட்கள் வாழ்ந்தாலும், அந்த எத்தனை நாட்களா இருந்தாலும், அத்தனை நாட்களும் கர்த்தருடைய திருப்தியை நாம் உணர்வோம். When we pass out of this earth, we will be satisfied. இந்த பூமியை We விட்டு have lived with the Lord here. அதாவது இந்த பூமியை விட்டு போகும்போது, பிரியும் போது, அப்பொழுது நான் இந்த பூமியிலே கர்த்தரோடு நடந்தேன், வாழ்ந்தேன், திருப்தியோடு இருப்போம். My salvation. என் ரட்சிப்பை அவனுக்கு We காண்பிப்பேன். don't end here, இதோடு நாம் முடிவதில்லை. but show him my salvation. What is the meaning? என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்றால் Above என்ன the அர்த்தம்? angelic hosts, above all that, when Jesus comes to be with him and to rule this earth for 1,000 years, and then in New Jerusalem forever and forever with God inseparably. வானங்களுக்கும் தேவ தூதர்களுக்கும் மேலாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கும்படியாக, தம்மோடு கூட இருக்கும்படியாக நம்ம சேர்க்கும் பொழுது, இந்த பூமி மேல் அவர் அரசாளும் போது அவரோடு கூட நிச்சயமாய் ஆனந்தமாய் நாமும் அரசாளுவோம். Not as little kings and priests. பிச்சைக்காரர்களை போல அல்ல, ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் அரசாளுவோம். What honor, what majesty the Lord has ஏற்பட்ட given us. கனமும் மாட்சிமையும் கர்த்தர் ஜனங்களுக்காக வைத்திருக்கிறார். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So this God is our God. ஆகையால் இந்த தேவன் நம் தேவன். He wants us to know him, to love him, to believe him, to honor him in this way. ஆகையால் இவ்விதமாக அவரை நாம் அறிந்து, இவ்விதமாய் அவர் அன்பு கூர்ந்து, அவரை இவ்விதமாய் நாம் ஆராதித்து கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தேவன் வாஞ்சிக்கிறார். Shall we bow our heads? தலைகளை தாழ்த்துவோம். Gracious Father, we thank you for your infallible living word. கிருபை நிறைந்த பிதாவே, உம்முடைய அழிவில்லாத ஜீவனுள்ள வார்த்தைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you for speaking to our hearts, encouraging us. எங்களுடைய இருதயங்களோடு பேசி எங்களை உற்சாகப்படுத்தியதற்காக உங்களுக்கு நன்றி That செலுத்துகிறோம். we are not ordinary people like other people of the world. இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற சாதாரண ஜனங்களைப் போல நாங்களும் சாதாரண ஜனங்கள் அல்ல. You have made the difference in our lives. ஆனால் நீரே எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தி இருக்கிறீர்கள் All என்பதை for your glory வெளிப்படுத்துகிறீர்கள். now. All for your glory. எல்லாமே உங்களுடைய நாமத்தின் மகிமைக்காக அப்படி செய்திருக்கிறீர்கள். We commit ourselves into your hand.
எங்களை உடைய கரத்தில் முற்றிலுமாய் தருகிறோம். We pray that, Lord, every weakness we will be able to overcome. ஆண்டவரே உடைய கிருபையினாலே ஒவ்வொரு பலவீனத்தையும் நாங்கள் ஜெயங்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். Every obstacle, Lord, we will, Lord, surmount that. ஆண்டவரே வருகிறதான ஒவ்வொரு தடையையும் நாங்கள் ஆண்டவரே எதிர்கொள்ள வேண்டும். Every hurdle, Lord, we'll be able to overcome. ஒவ்வொரு தடையையும் நாங்கள் ஆண்டவரே அதை தாண்டி குதிக்காது தாண்ட எங்களுக்கு கிருபை தாரும். Our faults and failures be gone, we say, as we dedicate our lives to you. எல்லாம் இயேசுவின் நாமத்திலே ஆக வேண்டும். எங்களுடைய எல்லா தோல்விகளையும் எல்லா ஆண்டவரே பலவீனங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே அது போக கடவுது என்று சொல்லி இந்த நாமத்தில் Make us the people you will have us to be, Lord. நாங்கள் எப்படிப்பட்ட ஜனங்களாக இருக்க வேண்டும் என்று நீர் Different in life. மாற்றும் வாழ்க்கையிலேயும் Change us, Lord. மாற்றும். All for your glory and your glory alone. எல்லாம் உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக மாத்திரமே. In Jesus' name. என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். Just the